ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Chettinadu Ammani சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் Chettinadu Ammani சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் 4 முருங்கைக்காய் 2 மாங்காய் வெட்டியிருக்கேன். இந்த சைஸில் வெட்டி எடுத்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 3/4 ஸ்பூன் வெந்தயம், 3/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போது ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம டேஸ்ட்டுக்காக தான் தக்காளி போடுறோம். ஏன்னா மாங்காய் புளியும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வேகிறதுக்காக குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுட்டுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சதும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நாம் வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காயவும் மாங்காயவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெயில் வதக்கிறப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் குழம்பும் நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து இது கூட 3/4 கப்பு அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. நான் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இந்த சீசனில் முருங்கைக்காயும் மாங்காயும் ரொம்ப கிடைக்கும். கிடைச்சதுன்னா வாங்கி இதே போல் செஞ்சு பாருங்கள். இதை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நாம் புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா காய் முருங்கைக்காயும் மாங்காயும் நல்லா வெந்து கொதித்து வந்துடட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வைங்க. அவ்வளோதான், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்காய் மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிக்குழம்பை இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா Chettinadu Ammani சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.